பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக ஒரு சமூகத்திலே கூடியிருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் வார்த்தையாய் இருக்கிறார். நம் தேவன் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையுள்ள தேவன், வார்த்தையாய் இருக்கிற தேவன், வார்த்தையினாலே நமக்கு அற்புதம் செய்கிற தேவன், அவருடைய வார்த்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிற தேவன், அவருடைய வார்த்தையை அனுப்பி காரியங்களை தீவிரமாய் நிறைவேற்றுகிற தேவன் நம் தேவன். நம் தேவன் வார்த்தையுள்ள தேவன், வார்த்தையாக இருக்கிற தேவன். வார்த்தை தான் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுகிறது? உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 149 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது பிரியம் வைக்கிறார். அங்கே பார்க்கிறோம், பிரியம் வைக்கிறார் என்ற அந்த இடத்திலே ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு கமா. இருக்குதா? ஏற்கனவே பிரியம் வச்சுட்டாரு, இன்னும் பிரியம் வைத்து கொண்டு தான் இருக்கிறார். தொடர்ச்சி என்றால் அதான் அர்த்தம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். பிரியம் என்றால் என்ன? அன்பு. பிரியம் என்றால் என்ன? அன்பு. தேவன் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே தான் இருக்கிறார். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? எங்க வீட்டுக்காரர் என் மேல அன்பே இல்லை, என் மனைவிக்கு என் மேல அன்பே இல்லை, என் பிள்ளைகளுக்கு என் மேல அன்பே இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு என் மேல அன்பே இல்லை, அவங்க கூட நான் எவ்வளவு நெருக்கமா பழகிறேன், நான் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு என்ன பண்றேன்? கொடுக்குறேன். ஆனா அவங்களுக்கு என் மேல என்ன இல்லை? அன்பே இல்லை. இந்த வருஷம் திருமண நாள் போச்சு, அவர் திருமண நாளை கூட மறந்துட்டாரு. அவருக்கு என் மேல என்ன இல்லை? அன்பே இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். நம் மீது என்ன வைத்திருக்கிறார்? அன்பு வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உன் மீது பிரியம், அன்பு வைத்திருக்கிறார். மற்றவர்கள் உன் மீது அன்பு செலுத்தவில்லை என்று கலங்காதே. உன்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வேதனைப்படாதே. உன்னை நேசிக்கிறவர், உன் மீது அன்பு வைத்திருக்கிறவர், உன் மீது பிரியம் வைத்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். இன்றைக்கு மனிதர்கள் எதற்காக இயங்குகிறார்கள்? அன்புக்காக இயங்குகிற மனிதர்கள், உறவுகளுடைய அன்புகளுக்காக, பிள்ளைகளுடைய அன்புகளுக்காக, கணவன் மனைவியினுடைய அன்புகளுக்காக இன்றைக்கு இயங்குகிற ஜனங்கள் இந்த உலகத்திலே உண்டு. வேதம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். நம் தேவன் அன்பாக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, மனிதர்கள் உங்கள் மீது அன்பு செலுத்தவில்லை, உன் உறவுகள் உன் மீது அன்பு செலுத்தவில்லை, உன் பிள்ளைகள் உன் மீது அன்பு செலுத்தவில்லை என்று நீ கலங்காதே, வேதனைப்படாதே, கவலைப்படாதே. எல்லா அன்புகளை காட்டிலும் தேவ அன்பு பெரிதாக இருக்கிறது. அகாபே என்று சொல்லப்படுகிற ஆங்கில வார்த்தை ஒன்று. அந்த அகாபே என்று சொன்னால் அளவில்லாத அன்பு என்று அர்த்தமா? எப்படிப்பட்ட அன்பு? அந்த அன்புக்கு என்ன இல்லை? அளவே இல்லை. கர்த்தர் உன் மீது வைத்திருக்கிற அன்புக்கு என்ன இல்லை? அளவே இல்லை. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் எத்தனை முறை குற்றங்கள், குறைகள், தவறுகள் செய்துவிட்டு மனம் திரும்பும் பொழுதெல்லாம் தேவன் கிருபை உள்ளவராக, அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக, தயவுள்ளவராக இருக்கிறபடியினாலே தான் இன்றைக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்ன பண்றாரு? மன்னிக்கிறார், அரவணைக்கிறார், சேர்த்து கொள்ளுகிறார். இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம் ஜனங்கள் மீது என்ன வைத்திருக்கிறாரு? பிரியம் வைத்திருக்கிறார். அவருடைய ஜனங்கள் மீது கர்த்தர் அன்பு வைத்திருக்கிறார். இன்றைக்கு அன்புக்கு அடையாளம் என்ன? ஒரு ரிங்கு வாங்கி கொடுத்தா அன்புக்கு அடையாளம்.
ஒரு புடவை வாங்கி கொடுத்தா அன்புக்கு அடையாளம், ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்தா அன்புக்கு அடையாளம், ஒரு நல்ல ஹோட்டலில் கொண்டு போய் நல்ல ஒரு டின்னரோ லஞ்சோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ வாங்கி கொடுத்தா என்ன அன்பு. இன்றைக்கு அன்பை மனிதர்கள் எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், ஏதாவது ஒன்றை கொடுத்தால் தான் மனிதர்களுக்கு அன்பு. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அன்புக்கு கிஃப்ட் அடையாளமா பரிசா என்ன கொடுப்பாங்க? ஏதாவது ஒரு பொருளை தான் கொடுப்பாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அன்புக்கு அடையாளமாக அவருடைய ஜீவனையே கொடுத்தார், அவருடைய ரத்தத்தை சிந்தினார். இன்றைக்கு அன்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு பல இடங்களில் மனிதர்கள் அலைந்து திரிகிறார்கள். பிள்ளைகள் அன்பு செலுத்தவில்லை, கணவர் அன்பு செலுத்தவில்லை, உறவுகள் என் மேல் அன்பு செலுத்தலன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க? இன்றைக்கு கலங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். அன்பு, உண்மையான அன்பு யாரிடத்தில் இருக்கிறது என்றால் தேவனாகிய கர்த்தரிடத்துல தான் உண்மையான அன்பு இருக்கிறது. இன்றைக்கு அன்புக்கு பரிசு என்ன? பொருள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கி கொடுத்தா தான் அன்புக்கு என்ன ஆகுது? அது அடையாளமாக திகழ்கிறது. பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்கல, வெட்டிங் டேக்கு கிஃப்ட் கொடுக்கலன்னா அன்பு உனக்கு இல்லை. மனிதர்கள் எதிர்பார்க்கிற அன்பு உனக்கு இல்லை. பரிசு வாங்கி கொடுத்தால் தான், கிஃப்ட் வாங்கி கொடுத்தால் தான் அன்பு என்று இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தர் பாருங்க, அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பி நம் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய உயிரை கொடுத்து நம் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய ரத்தத்தை சிந்தி நம் மீது அன்பு கூர்ந்தார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போம் என்றால் 2 கரங்கள் விடிக்கப்பட்டவராய் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். அப்ப பாருங்க, அந்த அன்புக்கு என்ன இல்லை? அளவே இல்லை. அவர் மீது யார் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள், அவர் மீது யார் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்? வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. பிரைஸ் தி லார்ட். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்க, அவரை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க கெட்டு போகாம இருக்கணும்படி ஆண்டவன் நம் தேவனாகிய கர்த்தர் அவருடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இப்படி அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தாரு? இந்த கிஃப்ட் யாராவது நமக்கு கொடுக்க முடியுமா? நீங்க போய் யாரையாவது பார்த்து எனக்கு உயிரை கிஃப்டா கொடுங்கன்னு என்ன பண்ணுவாங்க? உங்களை வீட்டு வாசல்ல சேர்க்காத அடிச்சு துரத்துவாங்க. என் உயிரை எடுக்க வேணா நீ வந்தேன்னு கேட்பாங்க. கேட்பாங்களா இல்லையா? அது இல்லாமல் ஒரு தாய் கன்சீவ் ஆகி அந்த குழந்தை பிறந்த உடனே தகப்பனார் செத்துட்டா என்ன சொல்லுவாங்க? அப்பாவையே கொன்னுச்சுன்னு இந்த குழந்தை என்ன சொல்லுவாங்க? பிறக்கும் போது அப்பனை நம்ம பாசையில முழுங்கிடுச்சு. பிறக்கும் போது அப்பாவை என்ன பண்ணிச்சு? இந்த குழந்தை முழுங்கிடுச்சு. அப்படிதான் பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நாம் கெட்டு போகாமல் இருக்கும்படியாக, நாம் பரலோகம் போகும்படியாக, நாம் சொர்க்கம் என்கிற இடத்துக்கு போகும்படியாக பரிசாக தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நமக்கு கொடுத்து இப்படி நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். இப்படி அன்பு வைத்திருக்கிற தேவனை எங்கேயாவது நாம பார்க்க முடியுமா? எந்த மனிதர்களாவது கிஃப்ட்டுக்காக நம்ம உயிரை கொடுத்து அன்பு செலுத்துவாங்களா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதைதான் வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் மறுபடியும். தேவன் தமது ஒரே பேரான குமாரனை. ஆமா, நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா?
அவரை நம்புறீங்களா? உன் பாவங்களை சிலுவையில சுமந்து தீர்த்தார், உன் அக்கிரமங்களை சிலுவையில சுமந்து தீர்த்தார், உன் வியாதிகளை சிலுவையில சுமந்து தீர்த்தார், உன் பலவீனங்களை சிலுவையில சுமந்து தீர்த்தார், சாபமான முள்முடியை சிலுவையில சுமந்து சிலுவையில் அவர் சாபமானார், என் பாவத்தை அவர்தான் சுமந்தார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு பரிசாக தேவனாகிய கர்த்தர் அவருடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு உனக்காக எனக்காக கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நம் தேவன் அன்புள்ள தேவன். எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் அவர் நேசித்ததினாலே, அன்பு கூர்ந்ததினாலே தான் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, நம் மனசு என்ன சொல்லுதோ செய்து கொண்டிருந்த நம்மை அவர் நம் மீது அன்பு வைத்ததினாலே தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், மீட்டு கொண்டார், ரட்சித்தார் என்று திருச்சபையிலே தேவன் வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேற அன்பு இந்த உலகத்தில் இருக்கிறதா? தேவனுடைய அன்பை காட்டிலும் வேற அன்பு இந்த உலகத்திலே மெய்யான அன்பு, உண்மையான அன்பு என்ன பண்ணல இல்ல. இன்னைக்கு நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க, நம்ம போனோட நம்மளை பத்தி என்ன பண்ணுவாங்க? தவறா பேசுவாங்க. உண்மையான அன்பு என்ன தெரியுமா? யாரை பத்தியும் பேசாது. பக்கத்துல சொல்லுங்க, உண்மையான அன்பு யாரை பத்தியும் பேசாது. அது தவறு செஞ்சப்பறம் என்ன பண்ணாது? அந்த அன்பு பேசாது. உண்மையான அன்பு யாராவது வச்சிருந்தா ஒரு கண்மூடித்தனமான அன்பு கூட ஜனக வைப்பாங்க. ஒரு சில நேரத்தில் ஒரு கணவன் குடிக்காரனா ரொம்ப மோசமான ஆளா இருப்பாங்க, ஆனாலும் அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க? அவங்க மேல அன்பு வைத்திருப்பாங்க. நம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொடுத்து, தம்முடைய உயிரை கொடுத்து, அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நம் மீது அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் மீது மனிதர்கள் அன்பு வைக்கவில்லை, உன் கணவன் மனைவி அன்பு வைக்கவில்லை, பிள்ளைகள் அன்பு வைக்கவில்லை, உன் உறவுகள் உன் மீது அன்பு வைக்கவில்லை, உன்னோடு கூட பிறந்த ஜனங்கள், உன்னோடு கூட பிறந்தவர்கள் அன்பு வைக்கவில்லை என்று கலங்காதே. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உன் மீது அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்புக்கு பரிசாக, அந்த அன்புக்கு கிஃப்டாக அவருடைய உயிரையே அவர் உனக்காக எனக்காக கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட அவரையே உனக்கு கொடுத்துட்டாரே, மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்காமல் இருப்பாரா? அவரையே உனக்காக கொடுத்தார். வேதம் சொல்கிறது, மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாது இருப்பது எப்படி? இன்றைக்கு உன் வாழ்க்கையில அநேக போராட்டங்கள், பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். என் போராட்டம் எப்பொழுது மாறும்? என் பிரச்சனைகள் எப்பொழுது மாறும்? ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனை, பண பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த கடன் பிரச்சனைக்கு, பண பிரச்சனைக்கு என்ன வழி என்று தெரியாமல் இருக்கலாம். அல்லது உன் சரீரத்தில் வியாதி, பலவீனத்தோடு நீ இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனம், வியாதி எப்பொழுது மாறும் என்று இன்றைக்கு நீ அங்கலாய்ப்போடு கூட, இது நடக்குமா, இது நடக்குமா, இது மாறுமா, இது மாறாதா, இது கிடைக்குமா, இது கிடைக்காதா என்ற ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரையே உனக்காக ஒப்பு கொடுத்தாரே, மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருப்பது எப்படி? நீ எதிர்பார்க்கிற நன்மைகளை தேவன் உனக்கு செய்வார். நீ எதிர்பார்க்கிற விடுதலை உன் வாழ்க்கையில உண்டாகும். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதங்களை தேவன் உனக்கு செய்வார். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அதிசயங்களை தேவன் உனக்கு செய்வார். உன் மன விருப்பத்தின்படி செய்து உன் ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். தமிழத்தில் அன்பு கூறுகிற ஜனங்களுக்கு, தம்மீது அன்பு வைத்திருக்கிற ஜனங்களுக்கு, அவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அவரையே ஒப்பு கொடுத்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை தேவன் உனக்கு செய்வார். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. என்ன, அவரையே உனக்காக கொடுத்துட்டாரே, மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்காமல் இருப்பாரோ? வசிக்கிற மறுபடியும் நம்முடைய சொந்த குமாரன் என்று
தமது சொந்த குமாரன் என்று பாராமல் நம்முடைய எல்லாருக்காக உங்களுக்காக அவரையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். வாசிங்க. மற்ற எல்லாருக்காக அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நீ என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, என்ன காரியங்கள் கர்த்தருடைய கரத்திலிருந்து நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, உன் வாழ்க்கையில் என்ன நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நன்மையான காரியங்களை ஆண்டவராக இயேசு உனக்கு செய்வாராக, உனக்கு அற்புதம் செய்வாராக. ஏனென்றால் அவர் தமது ஜனத்தின் மீது பிரியம் வைத்திருக்கிறார். சங்கீதம் 149:4 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது பிரியம் வைத்திருக்கிறார், உன் மீது அன்பு வைத்திருக்கிறார், உன்னை நேசிக்கிறார். மனிதனுடைய அன்பு மாயையானது, உறவுகளுடைய அன்பு மாயையானது. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்பு அது போலியான ஒரு அன்பு. உண்மையான அன்பு தேவனிடத்திலே இருக்கிறது. அவர் உன் மீது அன்பு கொண்டதினால உயிரை கொடுத்தார். உயிரை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் உன் மீது அன்பு கொண்டதினாலே நீ என்ன காரியங்களை அவர் சமூகத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய், அந்த நன்மைகளை தேவனாகிய கர்த்தர் உனக்கு செய்வாராக, அற்புதம் செய்வாராக, அதிசயம் செய்வாராக, உனக்கு நன்மை செய்வாராக. கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுப்பி நிற்கலாம். பரலோக பிதாவை உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தமது ஜனத்தின் மீது பிரிய வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடி இன்றைக்கு உடைய ஜனங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அன்பு வைத்ததினாலே உம்முடைய ஜீவனையே கொடுத்தீரப்பா. ஜனங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள், அற்புதங்கள், அதிசயங்கள், விடுதலைகள் இயேசுவின் நாமத்திலே உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாகும். நாங்கள் இரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளோம், வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளோம். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் எங்களை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் எங்களை அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.